வீட்டு வாசலில் காஃபி குடித்துவிட்டு செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார் மாமனார் மாரி. மனைவி ரத்தினம். 40 ஆண்டு திருமண வாழ்க்கையில் ரத்தினம் மாரி கிழித்த கோட்டை தாண்டியது இல்லை. மாரியின் மகன் கார்த்திக் வீட்டிற்கு ஒரே பிள்ளை என்பதால் மிகவும் செல்லமாக வளர்ந்தான். மருமகள் அருணா, ஏங்க உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கும்போதே இந்த சொத்தையெல்லாம் உங்க பேர்ல மாற்றி எழுதிக்கோங்க. ஏண்டி, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இந்த சொத்து எல்லாம் யார் ஆண்டு அனுபவிக்க போகிறா? எல்லா சொத்தும் நமக்கும் நம்ம பிள்ளைக்கும் தானே. நீ சொல்லுறது மட்டும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் சொத்துன்னு அலையாமல் கொஞ்சம் வயசானவங்களையும் நல்லபடியாக பாரு. நான் எவ்வளவு தான் எடுத்து சொன்னாலும் இவருக்கு புரிய போகிறது இல்லை. இந்த காலத்திலேயும் எப்படி ஒருத்தரா பொழைக்க தெரியாதவரா இருக்காரு. மருமகள் அருணா தன் அண்ணனுடன் சேர்ந்து சொத்துக்களை தன் பேரில் எழுதுவதற்காக ஒரு நாடகம் ஒன்றை நடத்தினாள். அத்தை, எங்கள் ஊரில் ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது, அதை என் பேரில் எழுதிக்கலாமேன்னு இருக்கேன். அதுக்கு பேங்க்கில் லோனு அப்ளை பண்ணணும். பேங்க்கில் லோன் வேணும்னா என் பேரில் சொந்தமாக ஏதாவது நிலமோ வீடோ இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த சொத்துக்களை என்னோட பேரில் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் லோனுக்கு அப்ளை பண்ண வசதியாக இருக்கும். மாமியார் ரத்தினத்திற்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. ரத்தினம் தன் கணவர் மாரியிடம் நடந்ததை கூறினாள். அவள் என்னிடம் கேட்டது என்னமோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை தள்ளிருச்சுங்க. மறுநாள் மாமனார் மாரி டீ குடிப்பதற்காக டீ கடைக்கு சென்றார். அங்கே தன் நண்பர் நல்லமுத்துவிடம் தன் வீட்டில் நடந்தவற்றை கூறினார். அதற்கு நண்பர் நல்லமுத்து, மாரி, இந்த காலத்து பிள்ளைங்களை நம்மனால நம்ப முடியாது. உனக்கு இருக்கிறது என்னமோ ஒரே பிள்ளை. உங்களுக்கு அப்புறம் இந்த சொத்துக்கள் எல்லாம் உன் பிள்ளைக்கும் பேரப்பிள்ளைக்கும் தானே. அதை எதுக்காக இப்போவே நீ எழுதி கொடுக்கணும்? இந்த காலத்தில் பிள்ளைங்க பேச்சை கேட்டு சொத்தை எழுதி கொடுத்தவர்கள் தான் பிச்சை எடுக்காத குறையா நிற்கிறாங்க. நாம் நம்ம கண்முன்னே எத்தனை நிகழ்வை இது போன்று பார்த்திருக்கிறோம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த சொத்தை உன் மருமகள் பேரில் எழுத வேண்டாம். நான் உன்னோட நன்மைக்காக தான் சொல்லுறேன் மாதிரி. அப்படி என்ன, இப்போவே ஒரு கடனை வாங்கி வீடு வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இருக்கிற வீடு போதாதா? மாரி வீட்டிற்கு சென்றவுடன் தன் மனைவி ரத்தினத்திடம் நல்லமுத்து சொல்லியவற்றை கூறினார். அதற்கு மனைவி ரத்தினம், என்னங்க, அந்த அண்ணா சொல்கிறதும் சரிதானங்க. இப்போவே எதற்காக சொத்துக்களை எல்லாம் நம்ம மருமகள் பேரில் மாற்றி எழுதணும்? ரத்தினம் பேசியவற்றை கேட்டுக்கொண்டிருந்த மருமகள் அருணாவிற்கு ரத்தினத்தின் மேல் பயங்கர கோபம் வந்தது. மறுநாள், என்னங்க, இந்தாங்க காஃபி. அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டியா? அவர் காலையில் காஃபி குடிக்கலைன்னா அவருக்கு அந்த நாளே போன மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவார். அவருக்கு மறக்காமல் மருந்து எடுத்து கொடு. பிள்ளைங்க பள்ளிக்கு செல்லுற நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களை பத்திரமா பள்ளிக்கு அனுப்பி வை. அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, அவர்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோ. 8 மணி ஆனவுடன் பள்ளி வேன் சத்தம் கேட்டது. குழந்தைகளை பள்ளிக்கு பேருந்தில் அனுப்பி வைத்துவிட்டு கார்த்திக்கும் அலுவலகத்திற்கு சென்றான். பின்பு வீட்டிலிருந்த அருணா, இந்த அறையை கடந்து போகவே முடியல. ஒரே மூத்திர வாட. கால் தான் சரியில்லை, வாய் நல்லா தானே இருக்கு. ஒரு குரல் கொடுத்தா என்ன? அருணாவின் சத்தத்தால் ரத்தினம் மிகவும் மனவேதனை அடைந்தாள். வீட்டிற்குள் நுழைந்த மாதிரி, ஏன் உன் முகமெல்லாம் வாடி இருக்கு? இல்லைங்க, நம்ம மருமக கிட்ட பொரியல் இல்லையான்னு கேட்டா காய்கறி விலை ஏறிடுச்சு, இது ஒன்று தான் குறைச்சலான்னு கேட்குறேன். என்னாலையும் முடியலைங்க. காலோடையும் கையோடையும் என்னை அறியாமலேயே போயிடுது. மருமகளை கூப்பிட்டா அவளுக்கு காதில் விழலை. நான் என்ன பண்ண? ரத்தினத்திற்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் மாறி வெளியே வந்து திண்ணையில் அமர்ந்தார். 40 வருட திருமண வாழ்க்கையில் என்னால் ஒரு நாள் கூட என் மனைவி கண் கலங்கியது இல்லை. ஆனால் இப்போது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லிதானே அவளை அக்னி சாட்சியை திருமணம் செய்து கொண்டேன். பின்பு எதற்காக இந்த வீட்டில் அவளை நான் கஷ்டப்படுத்தணும்?
அன்று மட்டும் அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்திருந்தால் ரத்தினத்திற்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்று தனது பழைய நினைவுகளை சிந்தித்தபடியே, ஏங்க மழை வரும் போல இருக்கு, மாடியில் துணி காய வச்சிருக்கேன், நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் என்று மாடிக்கு சென்றவள் மாடியிலிருந்து தடதடவென்று கீழே விழுந்தாள். அன்றிலிருந்து ரத்தினத்திற்கு ஒரு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாமல் போனது. எத்தனையோ மருத்துவமனைக்கு கூட்டி சென்றும் எந்த ஒரு மருத்துவமும் ரத்தினத்திற்கு பலன் கொடுக்கவில்லை. அன்றைக்கு படித்தவள்தான் ரத்தினம். என்னால் அவளை இந்த வயதில் சுமக்க முடியாதா என்று சிந்தித்து கொண்டே ரத்தினத்தை அழைத்து கொண்டு தன் நண்பர் நல்லமுத்து வீட்டிற்கு சென்றார் மாரி. நல்லமுத்து, என்னோட சொந்த ஊருக்கு போக ரயில் டிக்கெட் 2 உன் பையன்கிட்ட சொல்லி புக் பண்ணி கொடு. உடனே நல்லமுத்து, சொந்த ஊருக்கு எதற்கு போற? இப்போ என்ன அவசியம் வேண்டியிருக்கு? எங்களால் எங்கள் மருமகள் படுத்துகிற கொடுமையை தாங்க முடியலை. தினம் சித்திரவாதை தான். அதனால தான் என்னோட சொந்த ஊருக்கே போகலாம்னு முடிவு செஞ்சுருக்கேன். அங்கே எனக்கு என் தம்பி மகன் இருக்கான். அதற்கு நல்லமுத்து உடனே, உன் சொந்த பையனே உன்னை பார்த்துக்காத போது உன் தம்பி புள்ள மட்டும் உன்னை எப்படி பார்த்து கொள்ளும் என்று நினைக்கிற மாதிரி நீ இந்த ஊருக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. உன் சொந்த ஊரை விட்டு இந்த ஊரில் தான் குடியிருக்க. திடீர்னு உன் சொந்த ஊருக்கு போய் எப்படி பிழைக்க முடியும்? உடனே மாறி, இதையெல்லாம் நான் யோசிக்காமல் இல்லை. எனக்கு இப்போது 2 ரயில் டிக்கெட் மட்டும் புக் பண்ணி கொடு. அதற்கு நல்லமுத்து, நான் சொன்னால் நீ கேட்கவா போகிற? நான் ஏற்பாடு பண்ணுறேன். ரயில் பயணத்தின் போது மாறி ரத்தினத்திற்கு உணவு ஊட்டி விடுவதும் கழிவறைக்கு கைத்தாங்கலாக கூட்டிச் செல்வதையும் பார்த்த பயணிகள், இந்த காலத்து ஆம்பளைங்க ஒவ்வொருத்தரும் நான் ஆம்பளைங்கிற கர்வத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்கள பார்த்து கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு கற்றுக்கணும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தனர். மாறி தன் இருக்கையில் வந்து அமர்ந்தபோது எதிரே இருந்த பயணி ஒருவர், நீங்கள் மாறிதானே? ஆமாம், ஆனால் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு ஞாபகத்துக்கு இல்லையே. டேய் மாறி, என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் உன்னோட சிநேகிதன் அரவிந்தன். அரவிந்தன் தன் மகன் சுரேஷிடம், இதுதான் என்னோட சிநேகிதன் மாறி. நானும் மாறியும் எங்கள் ஊரில் சுத்தாத இடமே இல்லை. புளிய மரத்தில் ஏறி புளியங்காய் பறிக்கிறது கொட்டான்னு நாங்கள் அடித்த லூட்டிய கதையா ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். தன் நண்பன் அரவிந்தனிடம் ஏதாவது உதவி கேட்கலாம் என்று மாறி நினைத்து கொண்டிருக்கும் போதே அரவிந்தனின் மகன் சுரேஷ், என் ஃப்ரெண்டோட வீடு அங்கே தான் இருக்கு. அவன் வேலைக்காக அமெரிக்கா போயிட்டான். நீங்கள் விருப்பப்பட்டா அந்த வீட்டில் தங்கிக்கலாம். வீட்டிற்கு சென்றவுடன் சுரேஷ் மாரி மற்றும் ரத்தினத்திற்கு 2 தோசையும் ஒரு பூரி செட்டும் வாங்கி கொடுத்தான். அரவிந்தன் மற்றும் சுரேஷ் புறப்படும் நேரத்தில் மாரி, தம்பி, எனக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி தர முடியுமாப்பா? சரிங்க அங்கிள், நான் ஏற்பாடு பண்ணி தரேன். 1 வாரம் ஆன பின்பும் அரவிந்தன் மற்றும் சுரேஷிடமிருந்து எந்த ஒரு பதிலும் மாரிக்கு வரவில்லை. மாரி பக்கத்தில் இருந்த ஹோட்டலில் காலை மாலை என உணவு வாங்கி சாப்பிட்டதால் கையில் இருந்த பணமும் கரைய தொடங்கியது. 1 வாரத்திற்கு பின்பு சுரேஷ் மாரியை காண அவன் வீட்டிற்கு வந்தான். அங்கிள், எனக்கு பாம்பேல நிறைய வேலை இருந்தது, அதனால தான் உங்களை பார்க்க வர முடியல. நீங்கள் இருவரும் என் கூட கிளம்புங்க. உடனே மாரி, தம்பி, எங்களை எங்கே கூப்பிடுறீங்க? அதையெல்லாம் போகிற வழியில் பேசிக்கலாம். கார் ஒரு பெரிய மதில் சுவரை தாண்டி போய்கொண்டு இருந்தது. அங்கே முதியோர் இல்லம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற பலகை மாரின் கண்ணில் தென்பட்டது. உடனே மாரி, சுரேஷ் தம்பி, நாங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்கோம்னு எங்களை முதியோர் இல்லத்திற்கு கொண்டு வந்து விடலாம்னு நினச்சிட்டிங்களா? உடனே சுரேஷ், அங்கிள், நீங்கள் தவறாக புரிந்துக்கிட்டீங்க. நானும் என் நண்பனும் 15 வருடங்களா இந்த முதியோர் இல்லத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த முதியோர் இல்லத்திற்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை அப்பப்போ இங்கே இருக்கிற வயதானவர்களுக்கு செய்வது எங்களுடைய வழக்கம். இந்த வயதான காலத்திலையும் நீங்கள் உழைத்து உங்கள் மனைவியை காப்பாற்றணும்னு நினச்சிங்களே, அந்த உயர்ந்த பண்பு தான் இந்த முதியோர் இல்லத்திற்கு நீங்கள் தான் சரியான சூப்பர்வைசராக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. இதை என்னோட அப்பா கிட்டேயும் நான் தெரிவித்தேன். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். உடனே மாறி,
என்ன தம்பி சொல்கிறீங்க? ஆமாம் அங்கிள், இந்த முதியோர் இல்லத்திற்கு ஒரு சூப்பர்வைசர் வேலை ஒன்று காலியாக இருக்கு. என் நண்பனிடம் அந்த வேலைக்கு உங்களை பரிந்துரை செய்திருந்தேன். என் நண்பனும் சரி என்று சொல்லிவிட்டான். சூப்பர்வைசர் வேலைக்கு மாதம் 25,000 ரூபாய் இங்கு சம்பளம். முதியோர் இல்லத்திற்கு பின்புறம் வயல்வெளி உள்ளது. உணவிற்கு வேண்டிய அனைத்து காய்கறி மற்றும் பழங்கள் இங்கு கண்முன்னே விவசாயம் செய்யப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு மருத்துவம், கல்வி, உணவு அனைத்துமே இலவசமாக வழங்கப்படுகிறது. அதனால் இங்குள்ள உணவும் உங்களுக்கு இலவசம்தான், மருத்துவம் கூட இலவசம்தான். உடனே மாறி, எல்லாமே இலவசம் என்றால் எதற்குப்பா எனக்கு இந்த சம்பளம்? அதையும் நீங்கள் இந்த முதியோர் இல்லத்தோட மேம்பாட்டிற்கே பயன்படுத்தி கொள்ளலாமே. அது உங்கள் உழைப்புக்கு கிடைக்கிற பணம். அது உங்களுக்கு சேர வேண்டிய ஊதியம். காலப்போக்கில் மாரியும் ரத்தினமும் தன் வீட்டில் இருந்ததை விட மகிழ்ச்சியாக அந்த முதியோர் இல்லத்தில் இருந்தனர். ரத்தினத்திற்கு காலில் இருந்த எலும்பு முறிவை மருத்துவர் அவ்வப்போது மருந்து கொடுத்து முழுமையாக சரிப்படுத்தினார். ரத்தினமும் முன்பு போல நன்றாக நடக்க ஆரம்பித்தாள். காலை மாலை சத்தான உணவு, யோகா பயிற்சி, படிப்பறிவு இல்லாத முதியோர்களுக்கு முதியோர் கல்வி, மாலை வேளையில் முதியோர் பட்டிமன்றம் என்று முதியோர் இல்லம் நாள் முழுக்க கலகலவென்று இருந்தது. மாணிக்கம் மற்றும் ரத்தினத்திற்கு நாள் செல்வதே தெரியவில்லை. ஒரு நாள் மகன் அரவிந்தன் மாறி இருக்கும் இடத்தை தேடி அறிந்து கொண்டு முதியோர் இல்லத்திற்கு தன் தாய் தந்தையை காண சென்ற மகன் கார்த்திக் மாரியிடம், அப்பா, என் மனைவி பண்ண பாவத்துக்காக ஏன் என்னையும் என் 2 குழந்தைகளையும் தண்டிக்கிறீங்க? உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு தான் என் மனைவிக்கு விஷக்காய்ச்சல் வந்து ஒரு கால் செயலிழந்து போச்சு. என்னோட பசங்க தாத்தா பாட்டின்னு உங்களை தினமும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருந்தது எல்லாம் போதும், என் கூட கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க. அதற்கு மாறி மறுப்பு தெரிவித்து விட்டார். உடனே மகன் கார்த்திக், சரிப்பா, உங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லைனா பரவாயில்ல. உங்களுக்கு எப்போ என்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்போ என் வீட்டுக்கு வந்தால் போதும். மாரி மற்றும் ரத்தினம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை தன் பேர குழந்தைகளை பார்ப்பதற்காக கார்த்திக்கின் வீட்டிற்கு சென்று ஒரு நாள் அங்கு தங்கிவிட்டு மீண்டும் முதியோர் இல்லத்திற்கே திரும்பினர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.